அரசியல் புரட்சி வெல்லாது என்ற முழக்கத்தை முன்வைத்து மாயோன் பெருவிழா, செஞ்சிக்கோட்டை மீட்பு போர் என்ற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பிற்கினிய தம்பி செழியன், தம்பி முத்துவேல், அன்பிற்கினிய தம்பி சங்கர், அன்பு தம்பி மாரியப்பன், அன்பிற்கினிய தம்பி தேசிங்கு, இவர்களோடு உடனிருந்து உழைத்த என் உயிர்க்கினிய தம்பிமார்கள் அனைவருக்கும் இங்கே ஆய்வுரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற வீரத்தமிழர் முன்னணியினுடைய மாநில செயலாளர் அன்பு இளவல் பாரிசாலன் அவர்களுக்கும், வீரத்தமிழர் முன்னணியினுடைய மாநில செயலாளர் என் பாசத்திற்குரிய தம்பி செந்தில்நாதன் சேகுலர் அவர்களுக்கும், தன் நீண்ட வரலாற்று அனுபவத்தின் மூலம் கருத்துரை வழங்கி சென்ற என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் கற்காடு லெமோரியர் அவர்களுக்கும், ஆய்வுரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற அறிஞர் முனைவர் ஐயா தமிழர் உலகம் பாண்டியன் அவர்களுக்கும், தமிழே வந்து நம் முன் நின்று பேசியது போல ஒரு அரிய பேருரையை நிகழ்த்திய எனது பெருமதிப்பிற்குரிய ஐயா செந்தமிழ் ஆகம அந்தன நெறியாளர் இறைநெறி இமயவன் அவர்களுக்கும், பாதுகாப்பு பணியை பொறுப்புணர்வோடு செய்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும், இந்த விழாவிலும் நாங்கள் என்ன பேசுவோம் என்று குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளுக்கும், இன உணர்வோடும் மான உணர்வோடும் மாயோன் பெருவிழாவிலும் செஞ்சிக்கோட்டை மீட்பு போரிலும் பங்கேற்றிருக்கிற எப்போதும் நான் உயிருக்கு மேலாக நேசிக்கும் எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நாங்கள் செய்கிற இந்த வேலை வெற்றி வேலையாக கூட பலருக்கு படலாம். ஆனால் இது வெற்றி வேலையா என்பதை காலம் தீர்மானிக்கும். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் அவர்களே தமக்கான வரலாறை எழுதிக் கொள்வார்கள் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஹிட்லர் சொல்லுகிறார், வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேகரித்து வைக்கிற ஏடல்ல, அது நிகழ்காலத்திற்கான அடித்தளம், அது எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பு என்கிறார். நான் என்பது நான் அல்ல, என் மூதாதையரின் எச்சம். நாங்கள் வேலை தேடி ஓடுகிறோம். வரலாற்றில் நான் யார் என்பதை தேடி படிக்கிறோம். அதைத்தான் இங்கே பேசிய பேரறிஞர்கள் எல்லாம் எடுத்துரைத்தார்கள். நான் அறிந்தவரை வேரை மறந்த வேரை இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. இதுதான் உண்மை.
அப்படி நாங்கள் தொலைத்தது ஏராளம். எம்மிடத்திலிருந்து பிறர் திருடிக் கொண்டது, களவாடி கொண்டது, அபகரித்துக் கொண்டது, அது ஏராளம். அப்படித்தான் இத்தனை ஆண்டுகளாக வரலாற்றில் நாம் எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது இங்கே கூடியிருக்கிற பல பேருக்கு கூட இப்போதுதான் வியப்பாக, ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கலாம். செஞ்சியிலே வாழ்கிற மக்களிடத்திலே கேட்டால் இந்த கோட்டை யாரோடது என்றால் அது தேசிங்க ராஜா கோட்டை என்றுதான் சொல்வார்கள். என் தம்பிமார்கள் கேட்டுவிட்டு வந்தார்கள். பாட புத்தகத்தில் செஞ்சி கோட்டை, தேசிங்க ராஜா கோட்டை. நானே படித்திருக்கிறேன். படபடவென்று வந்தான் தேசிங் ராஜாங்கா, தேசிங் ராஜான்னு படிச்சு, தேசிங் ராஜா தேசிங். அது எங்க வந்தா எங்க போனான்னு நமக்கு ஒன்றும் தெரியல. அப்ப இந்தியாவின் வரலாறு என்பது என்ன என்று கார்ல் மார்க்ஸ் கேட்கிறாங்க. ஒரு இந்தியர் அல்லாத ஒரு அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்தியாவின் வரலாறு என்கிறார். நான் கஜினி முகமது எத்தனை முறை படம் எடுத்தாலும் படிச்சேனே வெளியே, அதை எடுத்தா என்ன, அதை எடுக்கல வேற படைய நான் யாரும் படிக்கல. இது மறைக்கப்படுது வரலாறு. ஏன்? வரலாற்றில் தெளிவு பெற்றால் இனம் எழுச்சியும். லெனின் சொல்றான், வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெறாது என்று சொல்றான். வரலாற்றில் நான் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் வாசித்து நேசித்து தெரிந்து கொள்ளாத ஒரு இனம் வாழாது. வழி தெரியாதவருக்கு எங்க போறது, நான் யாருமே தெரியாது எப்படி போறது, என் முன்னோர்கள் எங்கு பிழை செய்தார்கள் என்று தெரியாத நான் எப்படி சரி செய்தது? அப்படித்தான் இங்க இருக்கிற சிக்கல். செஞ்சின்னு எப்படி பேர் வந்தது, அதுக்கு ஒரு கதை இருக்கு. அது சஞ்சீவி மலையை அனுமான் தூக்கி கொண்டு போகும்போது அதுல ஒரு துண்டு பிஞ்சு இங்க விழுந்தது, அது செஞ்சின்னு வந்ததுங்கிறாங்க. ஒரு கதை. 7 கன்னிமார்கள் பெண் தெய்வங்கள் இருந்ததா, அதுல மூத்த பெண்ணின் பெயர் செஞ்சி அம்மன். அவருடைய பெயரிலே இது செஞ்சி என்று அழைக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். அது ஒரு காரண பெயரா இருக்கு. பல பேர் இந்த நிலத்தை படையெடுத்து வந்தான் இருக்கிறார். சரபோஜி மன்னன், நாயக்க மன்னர்கள், முகலாய மன்னர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலத்தை 300 ஆண்டுகளுக்கு மேல் இந்த கோட்டையை கட்டி ஆண்டவன் எனது அருமை பெரும்பாட்டன் ஆனந்த கோன் மகன் கிருஷ்ணகோன், அவன் மகன் கோனேரிக்கோன், கோயந்தகோன். நாங்கள் எங்கள் குலப்பெருமையை, இனப்பெருமையை இழந்தோம். இங்கே பேசிய எனது தம்பி கூட குறிப்பிட்டார், கோன் என்றால் அரசன், அதை விட உனக்கு என்ன பெருமை இருக்கு, நீ எதுக்கு யாதவன்னு போடுற? முலாய சிங்கல் பிரச்சனை கோன் போடுவாங்களா? ஆடு மாடு மேய்க்கிறவனா நம்ம சொந்தக்காரனா? அமெரிக்கால ஆடு மேய்க்கிறவன் நானும் கோனாரா? நம்ம சம்பந்தமா ஒண்ணா? இயேசு ஆடு மேய்ச்சாருன்னா அவரு நம்ம சொந்தக்காரனா? அவன் தாய்மொழி அரமாய்க்கு, அவர் வேற, நான் வேறு. பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமியர் நான் ஒண்ணா? அவன் உருதுக்காரன், நான் தமிழன். அதான முஜிபுர் ரஹ்மானுக்கும் முகமது அலி ஜின்னாவுக்கும் பிரச்சனை இல்லை. பாகிஸ்தான் தனி நாடா போகுது, இஸ்லாமியமே பிரிஞ்சு போறான். அங்க போய் உருது ஆட்சி மொழிங்கிறான். அப்ப என் தாய்மொழி என்னாச்சுங்கிறான் முஜிபுர் ரஹ்மான். அதான் வங்காளி. இறை வழிபாட்டிற்காக ஒரு மாற்றத்தை ஏற்றிருக்கிறோம். நான் தமிழன், நீ அரேபியன். இந்த புரிதல் நமக்கு வரணும். ஆடு மாடு மேய்க்கிறவங்க கோனார் தான் மேய்க்கிறாங்களா? எங்க வீட்டுல 1100 ஆடு இருந்தது, மாடு இருந்தது. தமிழன் குல தொழில் வேளாண்மை செய்வது ஆடு மாடு மேய்ப்பதும். நம்ம தொழுகுடி சமூகம். ஐயா தான் இமயவன் அவர்கள் பேசினார். காடுகள்ல வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே நகர்ந்து நகர்ந்து வாழ வரும்போது எங்க ஆறு கூட ஏரி நதி இருந்த இடத்துல தங்கி வாழலாம் முடிவெடுத்தோம். அதிலே மிருகங்கள்லாம் கூடு கட்டி வீடு கட்டி வாழும்போது நாம ஏன் வாழக்கூடாதுங்கிற ஒரு உதாரணம். அது ஒரு தெளிவு பெற்ற பிறகு வாழத் தொடங்கணும். வேட்டையாடி சாப்பிட்ட மிருகங்களை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்று முடிவெடுத்தோம். உணவுக்கு தேவையானதை ஏன் நாம் விளைய வச்சு உண்ணக்கூடாது என்று முடிவெடுத்தோம். அப்பதான் காட்டை திருத்தி, மேட்டை திருத்தி, நிலங்களை படைத்தோம். நாம தான் உலகத்துக்கு வேளாண்மையை கற்றுக் கொடுத்தோம். அன்றைக்கு வேட்டைக்கு போன போதே நமக்கு நண்பனாக வந்தது நாய். அதனாலதான் யாரையும் திட்டும் போது நாய் என்று திட்டாதீர்கள் என்று நான் சொல்லுவேன். அவன் நம்ம நண்பன்.
அப்ப இந்த கோட்டையை இனிமேல் தேசிங்கராஜா கோட்டை என்று நாம் அழைக்கக்கூடாது. மான தமிழ் மக்கள் அழைக்க கூடாது. எப்படி நமது பாட்டன் பெயர் மறைக்கப்பட்டதோ அணி இந்த நாளில் இருந்து இனி தேசிங்கராஜா பெயர் மறைக்கப்படும். சுரூப் சிங்கோடைய மகன் தேசிங்கு, தேஜஸ் சிங், அவர் பேரு தேஜஸ் சிங். அது சொல்ல வராம தேசிங்கு என்று அவர் சொல்றோம். அவர் தேசிங்கராஜா ஆண்டதுனால தேசிங்கராஜா கோட்டை என்று நிறுவப்படுது. இத்தனை பேர் இந்த நிலத்தை ஆண்டிருக்கிறார். ஒருத்தன் இந்த பேரை மீட்டு நமது பாட்டன் பேரை சூட்டணும்னு ஒருத்தன் நினைக்கல. ஆனந்தகோன் அவர் கட்டினால்தான் ஆனந்தகிரி என்று அழைக்கப்படுது. கிருஷ்ணகோன் ஒரு கோட்டையை கட்டி கிருஷ்ணகிரி அவர் பெயரிலே கட்டுறார். 40 ஆண்டுகள் ஆனந்தகோன் ஆண்டு அவர் முடிக்கிற பிறகு அவர் ஒரு மகன் வர்றார். 1240 1270 வரை அவர் ஆட்சி செய்கிறார். அவர் கட்டிய கோட்டை கிருஷ்ணகிரி என்று அழைக்கப்படுது. அதற்கு பிறகு அவருடைய அன்பு மகனான கோனேரி கோன், அவருடைய தம்பியான கோவிந்த கோன் இருவரும் தான் இந்த கோட்டையை முழுமையாக கட்டி முடிக்கிறார். இந்த கோட்டை வாசல் இருக்கிற படிக்கற்கள், உள்ளே நடந்து செல்கிற பாதை எல்லாம் நமது பாட்டன்கள் கட்டியதுதான். கல்வெட்டில் இருக்கிறது. கல்வெட்டில் இருந்தும் அதை மறைக்கிறார். அப்ப நீ பாரு, குப்பத்துக்கு பேரு கோனேரி குப்பம் வைக்கிறான், கோட்டைக்கு பேரு தேசிங்கராஜா கோட்டைன்னு வைக்கிறான். அதை தெரியாம மானங்கட்ட தமிழின நம்மளும் செஞ்சிட்டு இருக்கோம். அதனால என்ன முடிவு? மீட்கிறோம் செஞ்சிக்கோட்டை. ஒரு பிரகடனம், ஒரு பேர் அறிவிப்பு. செஞ்சி கோட்டையே கிடையாது இனிமேல். அது என்ன செஞ்சி கோட்டை? எங்கள் அருமை பெரும்பாட்டன் கோனேரிக்கும் கோட்டை என்று அழைக்கிறோம். நாம வைக்கிறோம் வீரத்தமிழர் முன்னணி ஒரு பதாக வைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி. ஆனந்தகோன் மகன் கிருஷ்ணகோன், அவருடைய அன்பு மக்கள் கோனேரி கோன், கோவிந்த கோன் கட்டிய கோட்டை என்று எழுதி ஒரு பெரிய இதுல வைக்கிறோம். நடா எதை வந்தாலும், நடா எதை வந்தாலும் ஆடுறா. மாநகராட்சிட்டு கேளு, தரலைன்னா நீ வை, வழக்க போட்டுக்க, இல்ல எடுத்துக்க. அதை எடுக்க எடுக்க நாட்டுக்கிட்டே இரு. 4 மாசம் நான் வருது தேர்தல் பார்த்துக்கிறோம். தமிழர் அரசை நிறுவனம், அத்தனையும் நிறுவனம், எல்லாத்தையும் நிறுவனம். இல்ல ஐயா பேசியதை பார்த்த எவ்வளவு வேலை இருக்குன்னு பார்க்க. ஐயா பாண்டியனும் ஐயா இமயவன் அவர்களும் பேசுறத பல பேர் அறிஞர்கள் இந்த இனம் பெற்று வச்சிருக்கு. இந்த இனம் பல பேர் அறிஞர்கள் பயன்படுத்தல. இந்த ஆட்சியாளர்கள் பலராக்கி சாக விட்டுருக்கான். தமிழனுக்கு இல்லாத ஆற்றலா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான், எல்லாத்தையும் மறைச்சிட்டான். இதுவே என்னுடைய அண்ணன் வியனரசு அவர்கள் சொல்லிதான், அப்படியா அண்ணா சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, நம்ம பாட்டன் கோனேரி கோன் கட்டிய கோட்டை, தயவு செய்து அதை பாருங்க என்ற புத்தகத்தை படிச்ச பிறகுதான் தலை சுத்தி போச்சு. பல செய்திகளை அறியல. இங்க வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து பேசுறாரு. என்ன பேசுறார்? இந்தியாவின் கடற்படைக்கு முன்னோடியே சோழ பேரரசன் அரசேந்திர சோழன் தான் என்று சொல்ற. அப்படி சொல்றவர் நீங்க இந்த கப்பலுக்கெல்லாம் அர்ஜுனா அப்படி எல்லாம் பேர் வைக்கிறீங்களே, ஏன் அருமை பெரும்பாட்டன் அரசேந்திர சோழன் ஒரு பேரை வைக்கல? நீங்க வைக்க மாட்டான், வைக்க மாட்டான். மக்களின் மானம் கப்பல் ஏறிடக்கூடாதுன்னு கப்பல் ஓட்டுன தமிழ நம்ம பாட்ட இருக்கான். அவனுக்கு கொடுக்காத பாரத ரத்னாவை வாஜ்பாய்க்கு கொடுக்குறாங்க. நம்ம பாட்டனுக்கு கொடுக்காத பாரத ரத்னா விருது நமக்கு எதுக்கு? அது என்ன மதிப்பு இருக்கு? அப்ப நம்ம என்ன முடிவு செய்ய வேண்டியது இருக்கு? நாம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டியது. தமிழ் தேசிய ரத்னா, தமிழ் தேசிய முத்து, தமிழ் தேசிய மாணிக்கம், தமிழ் தேசிய வைரம் என்று நமது அரும் பெருமக்களுக்கு விருதுகளை வாரி வழங்கணும். வரலாற்றை படிக்கிறோம், வரலாற்று புத்தகத்தை. நமது பாட்டி வேலுநாச்சியார் ஒரு வீரஞ்செறிந்த மகள், உலக வரலாற்றில் ஆண்களுக்கு நிகராக போரிட்டு வென்ற மானமரத்தி. அவளுக்கு என்ன பாட புத்தகத்தில் இருக்கு? தென்னாட்டு சான்சி ராணின்னு எழுதிட்டு இருக்கான். நம்ம அப்பத்தா பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சுதான் இந்த சான்சி ராணிங்கிற பொண்ணே பிறக்கிறா.
இந்த கொடுமையை நீ பாத்துக்க. மணிக்கர்ணைங்கிற பெண் அந்த சான்சி நிலத்தை யார் ஆடுவதுங்கிறதான் பிரச்சனை. சான்சிங்கிற அந்த இடத்தை இந்த மணிக்கர்ணைக்கு 11 வயதுல திருமணம் செஞ்சு வைக்கிறாங்கன்றாங்க. அப்பதான் அவ அந்த லக்ஷ்மி பாயா மாறுறா. நமது பாட்டியார் வேலுநாச்சியார் அவர்கள் இறந்து 85 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த பொண்ணே பிறக்கிறார். அப்படி என்ன செஞ்சிருக்கணும்? சான்சி ராணி எழுதுகிற போது இவர் வடநாட்டின் வேலுநாச்சியார் என்றுதான் எழுதியிருக்கணும். அப்ப நீ எவ்வளவு என்னை சிறுமைப்படுத்துகிற, புறக்கணிக்கிற? நாம் நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். நமது வரலாற்றை திட்டமிட்டு மறைத்தார்கள், அடித்தார்கள், சிதைத்தார்கள். காரணம் என்ன? தமிழன் அதையெல்லாம் படித்தால் நிமிர்வான், பெருமை கொள்ளுவான். அதானே நமது பாட்டன்கள். தீரன் சின்னமலை, பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், மா மருதிருவர்கள் நமது பாட்டியார் வேலுநாச்சியாரை விட வீரமிக்க மன்னர்கள் உண்டா? நினைச்சு பாருங்க. தீரன் சின்னமலை ஒரு மன்னன் இல்ல, மக்களில் ஒருவன். அவன் மக்களை திரட்டி ஒரு பெரிய படையை கட்டுறான். அவன் தானே புரட்சியாளன். நாங்க செய்யறதும் புரட்சி. நான் முதலமைச்சர் மகனும் இல்ல, எங்க அப்பா நீண்ட காலம் அரசியல் செய்த அரசியல் தலைவனுடைய மகனும் இல்ல, சாதாரண ஒரு ஏழை விவசாயியின் மகன். நான் கருத்தியல் புரட்சி மூலம் என் தாய் தமிழை எழுப்பி எழுப்பி இந்த மக்களிடையே பேசி பேசி உசுப்பி ஒரு மாபெரும் அரசியல் படையை கட்டுறோம். நாங்க தான் புரட்சியாளர்கள். இதான் புரட்சி. ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி மகன், அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் மகன், ஸ்டாலின் கருணாநிதி மகன், ஜி.கே. வாசன் மூப்பனார் மகன், அன்புமணி ராமதாஸ் மகன். நான் எங்க அப்பாவை நிறுத்தி இவர் தான் எங்க அப்பா அடையாளம் காட்டினதா உங்களுக்கு தெரியும். நான் தான் பாமரன். நீங்க எல்லாம் பசின்னு எழுதி கூட படிக்கல. நான் தான் பசியோடு கிடந்த மகன், பாமரன், பசியின் கொடுமை உணர்ந்த பிள்ளை. நாங்க செய்யறதான் புரட்சி. இது போல ஒரு புரட்சியை அந்த காலத்திலே எனது முப்பாட்டன் செஞ்சிருக்கான். தீரன் சின்னமலை. வெள்ளைக்காரவனுக்கு மரண தண்டனை விதிச்சுட்டான். எதிரி வரும்போது நின்ன இடத்தை விட்டு நகராம, ஒரு இடம் நகராம, ஒரு அடி நகராம நின்று போறான். அதனாலதான் அவன் நின்ன இடம் ஓடா நிலை என்று பேர் இருக்கு. தூக்கு தண்டனை போடுறான். தூக்குல போட்டு சாகடிக்கணும். தீரன் சின்னமலையை தூக்கு கயிறை கொண்டுட்டு வரான் வெள்ளக்கார அதிகாரி, அந்த காவல் அதிகாரி. படக்குன்னு வாங்கி அவரே மாட்டிக்கிறாரு. மரணத்தை மாலையாக சூட்டிக் கொண்ட மாவீரன் நமது முப்பாட்டன் தீரன் சின்னமலை. அவனை தள்ளி விடுறாரு. வெள்பட குடா அப்படின்னு கயிறை வாங்கி மாட்டிக்கிறாரு. நீ எதிரிடா, மரணத்தை கூட நீ எனக்கு பரிசா தரக்கூடாது, போடா அப்படிங்கிற. அப்படி வீர இந்திய வரலாற்றில் எங்கேயாவது உண்டா? இந்த நாட்டில் இவனுக்கு எங்கேயாவது உண்டா? என் இனம் உண்டோர் எல்லா இடங்களையும் வென்று வாரா வெள்ளக்காரன். இதை நீ படிச்சதுண்டா? தீரன் சின்னமலைய வரலாற்று இதை நீ படிச்சினா என் இனம் இவ்வளவு பெருமைக்குரியதா என்று நிமிர்ந்துருவார். அதனால இது மறைக்கப்படுது. எல்லாரையும் வென்று வந்தான் வெள்ளக்காரன். நெற்கட்டுஞ்சவர்ல அந்த பூலித்தேவன் ஒருத்தனா அவனே வென்று வந்தா இருமாப்போட படையை நடத்தி வந்தான். அவன் எந்த இடத்திலிருந்து படையை கிளப்பி வந்தானோ அந்த இடம் வரை அடித்து தளர்த்தி விட்டான். தோளாட்சி பெருவராஸ்கன் அதை ஒருத்தன் திருப்பி அடிச்சான். அதுக்கப்புறம் தான் பல பேருக்கு வெள்ளக்காரனை எழுத்து நம்ம போராடிட முடியுங்கிற துணிவே வந்துச்சு. அந்த பாட்டனை நீ படிக்கல. ஒரு சாதி குறியீடு. முன்னவர் தீரன் சின்னமலை, அது ஒரு சாதி குறியீடு. எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் வா என்று அறைகோள் விட்டு தரட்டினா மக்களை. நமது பாட்டை மருது பாண்டியர்கள் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அன்னை தமிழ் மண் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர் காளையார்கள் விட்ட 4 கிலோமீட்டர் நகரல்ல. அவன் ஒரு சாதி குறியீடு. முத்தோடு தேவர் தன் கணவர் இறந்து போறார், கொல்லப்பட்டார். முக்காடை போட்டு மூளையில் உட்கார்ந்து முண்டச்சி அழுதுகிட்டு இருக்கல. கைப்பிள்ளை தூக்கி எடுப்புல கட்டினா கிளம்புனா. இழந்த மண்ணை மீட்டுட்டு தான் மறுவேலை நமது பாட்டி வேலுநாச்சியார்.
பிரெஞ்சுக்காரனோட பேச பிரெஞ்சு, திப்பு சுல்தானோட பேச உருது, ஆங்கிலேயனோட பேச ஆங்கிலம், அனைத்தும் கற்றார். எல்லா போர்க்கலைகளையும் கற்றார். அடிச்சு மறுபடி இழந்த நிலத்தை மீட்டார். தமிழர் இன வரலாற்றில் இழந்த நிலத்தை மீட்ட 2 வீரர்கள். ஒருவர் நமது பாட்டி அப்பத்தா, இன்னொருவர் என் தலைவன் பிரபாகரன். 2 பேரும் இழந்ததை அடிச்சு மீட்டார். இந்த வீர மறவர்களின் நேரடி வாரிசுதான் நம் தலைவன் பிரபாகரன். இந்த வரலாற்று பெருமையோடு நாம நேசிச்சு வாசிக்கணும். அப்பதான் நிமிருவோம். தமிழர் இன பெருமை வளரும். அப்பதான் இன உணர்வு கொள்ளுவேன். ஆனா உனக்கு வெறும் சாதி பெருமையும் மத பெருமையும் மட்டும்தான் இருக்கு. உலகத்தின் தலை சிறந்த மொழி என் தாய்மொழி என்ற திமிர் உனக்கு இல்ல, பெருமை இல்ல. உலகத்தில் மாண்புமிக்க ஒரு பேரினத்தின் மகன் தமிழன் நான் என்ற திமிர் பெருமை உனக்கு இல்ல. அது வரணும். அது வந்தா தான் நீ எழுச்சிடுவ. நீ எப்பேற்பட்டவன்? உலகத்தில் ஒன்னளவுக்கு அறிவு எவன் உண்டு? உண்டு. சீனக்காரையின் மொழி தெரியாதவன் பைத்தியக்காரன்னா, பிரெஞ்சுக்காரையின் மொழி தெரியாத ஊமைன்னா, அரேபியன் மொழி தெரியாதவன் பிசாசுன்னா, வெள்ளக்காரையின் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன். இவெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நமது அருமை பெரும்பாட்டன் கணியன் பூங்குன்றார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர வாரா என்று பாடினார். அந்த பெருமை நமக்கு வரும். பேசுவான். தமிழர்கள் எப்பவுமே இனப்பெருமை பழம்பெருமை பேசிக் கொண்டிருப்பாங்க. பழம்பெருமை பேசுவது பீற்றிக்கொள்ள அல்ல, நம்மை நாமே போற்றிக்கொள்ள, நம்மை நாமே தேற்றிக்கொள்ள பேசணும். அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த வரலாறு எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. நாம் படிக்கிறது இல்லை. வீர சிவாஜி அதான் நீ படிக்கிற. அப்ப நம்ம பாட்டைங்க எல்லாம் சோழ சிவாஜிகளா? வாழை வேலை வச்சு வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் மேல நடிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் போரிடலையா? இப்படி நிறைய மறைக்கப்பட்டிருக்கு. தமிழ் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட மொழி? அதை பேசினாலே எல்லா நோயும் குணமாயிருந்தான். தமிழே ஒரு மாமருந்துங்கிறான். என் தம்பி முத்துக்குமார் தான் ஒரு நிகழ்வுல பேசியிருக்கான். தமிழ் தான் உலகத்தில் எல்லா மொழிகளையும் விட தமிழ் தான் சிறந்த மொழி. அது பேசினால் உடலுக்கு, இதயத்திற்கு, எல்லாத்துக்குமே நல்லது. அது மாத்திரை அது மட்டும்தான் வச்சிருக்கு. அரை மாத்திரை, கால் மாத்திரை, 2 மாத்திரை என்று குறியில் நெடில் என்றா மாத்திரை வச்சிருக்கு தமிழ். உலகத்துல ஒரு மொழி மாத்திரை வச்சதே இல்லை. எங்க அப்துல் காதர் தான் சொல்லுவாரு, உயிர் எழுத்த தொடங்குது மொழி, அதுக்கு ஏதாவது ஆபத்துனா ஆயுத எழுத்துல முடியுது. அந்த ஆயுதத்தை வச்சு பாதுகாத்து கிடாங்க. அவன் சொல்றான் தம்பி முத்துக்குமார், தமிழ் ரொம்ப தன்மானம் உள்ளது. கால் மேல கால் போட்டுக்கிறோம் தேவைப்பட்டான்னு. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கிறோம்ன்றான். தமிழ் தமிழ் புலவர்களை எப்போதும் மதிக்கும், போற்றும். அதனாலதான் பாரதியை எப்பவுமே யமன் வந்து எருமையில வராம பாரதியை கொள்வதற்கு யானையில வந்தான்னு அவன் சொல்றான். அவர் பெருமைப்படுத்துறாங்க. பெருமைக்குரிய ஒரு மொழியின் சொந்தக்காரர்கள் நாம. அதை நாம உணரல. ஆங்கிலம் படிச்சா அறிவுன்னு சொன்னதை கேட்டுட்டோம். சமஸ்கிருதத்துல மந்திரம் சொன்னா நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இளவு நடக்காது. நீ வேணா தெரிஞ்சுக்க. எங்க ஐயா மந்திரங்களை சொல்லும் போது எப்படி இருக்குது? ஒரு நோய் வராது. நீ ரொம்ப நாளைக்கு நல்லா வருவ. அவரை பேச விட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாலே பல பேர் சாக மாட்டாங்க. அதை விட்டுட்டு ஒன்னும் புரியாத உன் மொழி உனக்கு புரிய, உன் மொழியில பேசுனா அவனுக்கு விளங்காதுன்னா அவன் இறைவனே இல்லையடா. அப்ப நீ என்ன முடிவெடுத்திருக்கணும்? என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனா இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனா இருக்க முடியாது என்ற முடிவை எடுத்துக்கணும். அதனாலதான் இங்க இன்னும் இந்த கோட்டையை மட்டும் மீட்கிறதா எங்க வேலை நினைக்கிறியா? மொழி செத்து போயிருச்சு தமிழ். அதை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய வரலாற்று கடமை, ஒரு பாரிய பொறுப்பு பராரிப்பய மக்கள் எங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு.
எங்க ஐயா பாண்டியன் சொன்னபோது நான் ஒரு பெரிய தமிழ் அறிஞன் கிடையாது, நான் பொருளாதாரமானவன். என் தாய் மொழியின் மீது இருக்கிற பற்று. செத்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறார் RSS, பாரதிய ஜனதா. நாட்டை ஆளுகிற அதிகாரம் வந்தபோது சமஸ்கிருதம் செத்து போச்சு. வெறும் புரோகித மொழி, புரோகித மொழி. மந்திரம் சொல்லுவான், இல்ல கருமாதிக்கு சொல்லுவான். அது தவிர வேற எங்க இருக்கு அந்த மொழி? எந்த மாநில மக்களால் பெருவாரியாக பேசப்படுது? எங்கும் பேசப்படல. ஆனால் செத்து போனவன் தாய்மொழியை உயிர்ப்பிக்க சமஸ்கிருதம் வாரம் கொண்டாடு, சமஸ்கிருதத்தை படி என்கிறார். அப்ப செத்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நான் எவ்வளவு போராடும் என்பதை அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். அவனுக்கு அதிகாரம் இருக்கு பார்க்கலாம். நான் அதிகாரமற்ற எளிய மக்களின் பிள்ளைகள். நாங்கள் எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க சாதி மதங்களாக பிரிந்து பிளந்து கிடக்கிற தமிழ் தேசிய ஓர்மையை கட்டி எழுப்ப அதிகாரத்தை கலற்றோம், அதிகாரத்தை மீட்க போறோம். யார்கிட்ட இருக்கு? கருணாநிதி ஜெயலலிதா இருக்கு. தமிழ் செத்து போனது நான் உருவாக்கல, நீ உருவாக்கல. உலகத்தில் நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி. உலகத்தின் மிக மூத்த மொழி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிகவும் மூத்தது எனது தாய்மொழி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிகவும் பின்னாடி வந்த மொழி இந்தி மொழி. இந்த இந்தி மொழி ஐநாவின் மொழியாக போகின்றார். அப்ப ஏன் தாய்மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது எனது தாய்மொழி என்று எங்கள் ஐயா தேதனைய பாவாணத்தன் ஆய்வின் மூலம் நிறுவுகிறது. அதுக்கு முன்னாடி கால்வெடு போப்பு சொல்றார். கால்வெடு 80,000 ஆண்டுகளுக்கு முன்பு காடுகளில் இருந்து மனிதர்கள் இடம்பெயர தொடங்கிய போது அவர்கள் பேசிய மொழியில் இருக்கிற ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழில் காணப்படுகிறது என்று சொல்றார். அவ 80,000 ஆண்டுகளுக்கு மூத்ததுன்றார். அப்ப நான் எவ்வளவு பெரிய தொல்குடி சமூகம். இப்ப ஏன் தாய்மொழி என்னடா ஆச்சு? அதான் இருக்கிறது. அப்படிலாம் விட்டுட்டு போயிட முடியாது. கண்ணன் திருவிழா கொண்டாடுறான். ஜெய்சிங் ராஜா கோட்டையை கோனேரிக்கும் கோட்டையை மீட்க போறான். இதெல்லாம் ஓட்டுக்காக நினைக்காத, நான் பிறந்த நாட்டுக்காக. அதை நீ புரிஞ்சுக்க. அற்ப ஓட்டு. நீ ஜெயலலிதா கருணாநிதி விஜயகாந்துக்கே போட்ட ஓட்டு எனக்கு போட்டா என்ன, போகனா என்ன? ஓ, அதை பத்தி நாங்க எப்பவும் கவலைப்படுறது இல்லை. சரி எதுவோ அதை செய்வோம், நல்லது எதுவோ அதை சொல்லுவோம். கேட்டா கேளு, கேட்கலைன்னா போ. சேவல் கூறு, நீ எழு, எந்திரிக்காம படு, அது ஓ வேலை. என் கடமை கூறுறது. நாங்கள் காலம் அறிந்து கூவ வந்த சேவல்கள். இது எந்த காலம்? இது பிரபாகரனின் பிள்ளைகளின் காலம். அந்த காட்டுக்குள் அடர்ந்த இருளில் என் தலைவன் என்னிடத்தில் சொன்னது, தமிழருக்கென்று ஒரு வரலாறு இல்லையடா தம்பி. எங்கடா எங்க வரலாறு? நாயக்க மன்னர்கள் எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்று அதற்கு சின்னமாக திருமலை நாயக்கர் மதுரையில் இருக்குது, மையத்தில் 500 ஆண்டுகளுக்கு மேல நிக்குது. ஆனா என் பாட்டை அந்த மண்ணை ஆண்டாங்களுக்கு ஒரு கோட்டை, ஒரு குட்டிச்சோறு கூட இல்லையடா. இல்லையே, எதையுமே எங்களுக்கு இல்லை. அடையாளங்களை இழந்த பிள்ளைகள். இது இதே விட்டா இப்ப நாங்க வரலைன்னா இது கடைசி வரைக்கும் ஜெய்சிங் ராஜா கோட்டையாவே இருந்து போயிருக்கும். இந்த கோட்டை என்ன? கோட்டையில பல இருக்குது. கற்கோட்டை இருக்குது, மணல் கோட்டை இருக்குது, செங்கற்களால் கட்டப்பட்ட கோட்டை இருக்குது, மலைக்கோட்டை இருக்குது. ஆனால் இந்த கோட்டை நமது பாட்டன் கோனேரிக்கோன் கட்டிய கோட்டை வந்து மலைக்கோட்டை. அதனாலதான் இவ்வளவு காலம் அசைக்க முடியாத உறுதியோடு இருக்குது. எல்லாத்திலையும் நமது பெருமக்களின் ஆற்றல் வெளிப்படுது. தஞ்சை பெரிய கோயில்ல அதன் கோபுர உயரம் 216 அடிங்கிறார். தமிழ்ல இருக்கிற உயிரெழுத்துக்கள், உயிர்மை எழுத்து 216 அது குறிக்குதுங்கிறார். அந்த நந்தி அந்த சிலை 12 அடிங்கிறார் உயிரெழுத்து. மெய்யெழுத்து 18. அதன் மேடை, அது உட்கார்ந்து இருக்கிற அந்த நந்தி உட்கார்ந்து இருக்கிற அந்த மேடை பீடம் அது 18 அடிங்கிறார். நந்தியிலிருந்து அந்த ஆலயம், அந்த கோயில் சரியாக 247 அடிங்கிறார். 1000 எழுத்தோடு சேர்த்து தமிழில் 247 எழுத்து அதை குறிக்குதுங்கிறான். இவ்வளவு கணக்கிட்டு நமது பாட்டை அந்த கோயிலை கட்டியிருக்காங்கிறான். சும்மா பைத்தியக்கார பயிர்கள் ஒன்றும் கிடையாது. நமது முன்னோர்கள் எல்லாமே ஆய்வு.
நீ கலிலேய பூமியை உருண்டைன்னு கண்டுபிடிச்சானா நீ படிச்சுக்கிட்டு இருக்கிற. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவை தலைன்னு உனக்கு பாட்டம் பாடிட்டு போனான்னு நீ மறந்துட்டியே. உலகம் என்பதே உருண்டதானே. தமிழன் மட்டும்தான் உலகம் என்று சொல்றான், பூகோளம் என்று சொல்றான். மூத்த அறிவாளி இல்லையா நீ? தமிழன் மனிதநேயவாதியே இல்லையே. தமிழன் மனிதநேயவாதி இல்ல, மனித நேயர்கள் அல்ல, உயிர் நேயர்கள். மிக உயர்ந்த குடி தமிழர்கள். பாரு எவ்வளவு சான்று. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகள் நூறு தொகுத்தவற்றுள்ளான் தலை என்று உனது வேதம் போதிக்குது. உனது மறை ஆத்தாளப்பின் சின்னத்தாமக்க பெரியத்தாமக்க சொந்த பந்தங்கள்லாம் கூடி சாப்பிடுங்கடா என்று சொல்லலையே. பல்லுயிர் ஓம்பு என்று சொல்றான். அதனாலதான் இது என்ன பண்றான், கல்லு மாவுல கோலம் போட்டோம்னா ஈக்கி எறும்புக்கு இழையா இருக்காதுன்னு அரிசி மாவுல போடுறான். அவ்வளவு அருமையான சமூகம் தமிழ் சமூகம். எல்லாரும் வாசல்ல நாயை கட்டுறான். எவன் வந்தாலும் குறைச்சு வரட்டி விடணும்னு. இவன் மட்டும் திண்ணைய கட்டுறான். தமிழ யாராவது வந்தா விருந்து சாப்பிட்டு இருந்து ஓய்வு எடுத்துட்டு அவனுடைய மாண்பு, அவனுடைய மாண்பு. மயிலுக்கு போர்வை போட்டி விட்டான் பேசுனா சும்மா லூசு போயலாவே, கிறுக்கு போயலா. உயிர் நேயம். அந்த மயில் பாவம் குளிர் நடுங்குது. அது என்ன பார்க்கணும்? தமிழனின் உயிர் நேயத்தை பார்க்கணும். முல்லைக்கு தேரை இழுத்து விட்டான் பாய் என்றால் முல்லை கொடிக்கும் உயிர் இருக்கிறது என்பதை அவனுடைய உயிர் நேயம். வாடி வயிறை கண்டவர்களெல்லாம் வாடினேன் என்று நமது அப்பாட்டன் வல்லார் பாடினார் என்றால் பயிருக்கு உயிர் இருக்குது என்று உயிர் பயிரை நேசித்தான். அந்த உயிர் நேயத்தை பார்க்கணும். அதான் முக்கியம். அதனாலதான் தமிழர்கள் மனித நேயவாதிகள் அல்ல, உயிர் நேயவாதிகள், உயிர் நேயர்கள். இப்படி உலகத்தில் ஒரு இடமும் கிடையாது. நீ உயர்ந்தவன், அந்த பெருமை உனக்கு வரணும். யாரு கேட்டா தமிழன் சொல்லு. நான் தான் இந்தியாவிலே மூத்த குடின்னு சொல்லு. அறிவுல, ஆற்றலில, வீரத்துல, மானத்துல, கொடையில, எல்லாத்திலும் நான் சிறந்தவன் என்று சொல்லு. நீ யாருன்னு கேட்டா நான் இங்க போய் படையாச்சி, நான் யாருன்னு கேட்டா நான் கோனாரு, நான் யாருன்னு போட்டா தேவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அடையாளம். நீ சார்ந்து வாழ்கிற சமூகம், சாதி சமூகம். உன் அடையாளம் நீ தமிழன் என்கிற தேசிய இனத்தின் மகன், பெருமை மிக்க இனத்தின் மகன். அதான் உன்னுடைய அடையாளம். அதை தொலைச்சிடாத, அதை தொலைச்சிடக்கூடாது. அதுதான் இந்த வேலை. நாங்க இதை மட்டுமா செய்யறோம்? தாய்மொழி செத்து போச்சு, இனம் செத்து போச்சு, வளம் சுரண்டப்படுது, மக்களின் நலம் களவு திருடப்படுது. எல்லாவற்றையும் காக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது, மீட்க வேண்டிய கடமையும் இருக்கு. விதையை பாதுகாக்கிறோம், விதையை மீட்கிறோம். விதை வச்சிருக்கிறியா? உன்னுடைய நெல் எங்க இருக்கு? உன் தக்காளி விதை வச்சிருக்கியா? பாவக்காய் விதை, வெள்ளக்காய் விதை, கத்தரி விதை ஏதாவது வச்சிருக்கியா? எங்க இருக்கு விதை? என்ன வச்சிருக்க நீ? எல்லாத்தையும் வச்சுக்கிட்டான். விதையில இருந்து மறுபடியும் மீட்க வேண்டியது இருக்கு. தக்காளினா பழத்தை எடுத்துட்டு வந்து அப்படியே நசுக்கி பானையில போட்டு அதை எடுத்துட்டு தோலை எடுத்துட்டு அந்த விதைய அப்படியே ஓலைப்பாயில கொட்டி வைப்போம். தண்ணி ஓடிடும். அப்படியே காஞ்சவன சாம்பல்ல போட்டு பெரட்டி காய வைப்போம். எடுத்து ஒரு துணியில சுத்தி பானைக்குள்ள போட்டு வைப்போம். அப்படியே இருக்கும். பருவம் வந்ததுல விதைப்போம். எல்லா விதையும் அப்படி முதக்கி அப்படி காய்ச்சி. ஆனா இன்னைக்கு அந்த விதை செத்து போச்சு, தொலைஞ்சு போச்சு. போய் கடையில வாங்கல. மேன் சால்ட் ஒரு நிறுவனம் வச்சிருக்கான். அவன்கிட்ட வாங்கிட்டு வந்தோம்னா 1 கிலோ தக்காளி விதை 1000 ரூபாய். அதை விதைச்சா 1 விதை முளைக்கு, அது காய்க்கு. ஆனா அதுக்குள்ள விதை இருக்காது. அப்ப எப்படி இருக்கு? நீதான் போன்லெஸ் சிக்கன், எலும்பில்லாத கோழி, சீட்லெஸ் திராட்சை, சீட்லெஸ். விதை இல்லாம எப்படா நீ விதை இல்லாம பிறந்துட்ட? இது சுத்த பைத்தியக்கார பயலு. இளநீ சிவப்பா இருக்கு, செவ்வழனி விடு நல்லதுன்னு. கேடு கட்டது. இது தேங்காய் ஆகாது. உனக்கு நிலக்கவர்ச்சி இருக்கு, வெள்ளையா இருக்கணும், முழு முழுன்னு வெள்ளையா. உனக்கு நிலக்கவர்ச்சி ஒரு தாறு மனப்பாருமா கருப்பா இருக்கும். இப்ப கருப்பா பாரு, என் பாட்டை நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். மாயோன்னு நம்ம பாட்டு, நம்ம கடவுள், நம்ம தெய்வம் எப்படா வெள்ளையா இருக்கும்? என்னைக்காவது நீ யோசிச்சு பார்த்திருக்கியா? மீசை இல்லாம எப்படா நம்ம பாட்டங்க இருந்திருப்பாங்க, நம்ம முன்னோர்கள் இருந்திருப்பாங்க. பிளேட்டு கத்தி கத்தியெல்லாம் எந்த காலத்துல கண்டுபிடிச்சான்? அவன் சடை முடி தாடியோட சித்தர்கள் தானே, அப்படித்தானே இருந்திருப்பா.
விதை எங்க இருக்கு நம்மகிட்ட? எல்லாத்தையுமே மீட்க வேண்டியது இருக்கு. நெல்ல போய் மாப்பிள்ளை சம்பா, கருடஞ்சம்பா, நாட்டு மாடுங்க, நாட்டு நாயங்க, நாட்டு கோழிங்க, எல்லாத்தையும் தேடி தேடி பாதுகாக்கிற ஏன்? மீட்டெடுக்க வேண்டிய பாரிய கடமை, வரலாற்று கடமை, கால தேவை நமக்கு இருக்கு. அழிய விட்ட முடியாது. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தை சிதைந்து அழிய விடுமா? புரட்சி புரட்சிங்கிற சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற ஒரு தமிழ் தேசிய இனத்தை மேல் கட்டமைப்பு செய்வதுதான் வரலாற்றில் பெரும் புரட்சி. அந்த புரட்சியை எளிய மக்கள், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். மாயோன் பெருவிழா ரொம்ப நாளா சாமியை இல்லைன்னு பேசிட்டு இருந்தான். அப்படிதான் சீமான் சாமியை இல்லைன்னு பேசிட்டு இருந்தான். அது ஒரு காலம். கடவுள் உலகத்தை படைச்சான்னு நான் சொல்ல வரல. ஒரே ஆள் உலகத்தில் உட்கார்ந்து பார்த்து தேவைன்னா மழை பெய்யறாரு, தேவைன்னா மக்களை கொள்றாரு, இதெல்லாம் செய்யறாருன்னு இல்ல. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா கருணாநிதி எல்லாம் வாழ்ந்துட்டு முடியாது ரொம்ப நாள். என் இனம் சாகும் போது நாங்க கும்பிடாத கடவுளா? ஒருத்தர் வரல. நீ நம்ம பாட்ட மாயனை கும்பிட்டா காடு வரலாம், நல்லா விளையும், கைகாலுக்குனா நல்லா சுகம் வரும், காசு பணம் வரும்னா நான் சொல்லி தரல. நீ முடிய வளர்த்து சிறச்சினா மூளை வளரும் நான் சொல்லல. மறுபடியும் முடிதான் வளரும். ஆனால் யார்? நம் இன முன்னோர். இவரை போற்றுவது நமது கடமை, கொண்டாடுவது நமது மரபு. மூத்தோர் நமது தெய்வங்கள். நாம் இயற்கை வழிபாட்டு மரபினர். அதுல 5 இணை நிலங்கள்ல பரவி வாழ்ந்த தமிழ்குடி. அதுல மூத்த திணை நிலம் குறிஞ்சி. அதில் இருந்த தலைவன் நமது அருமை பெரும்பாட்டன் முருகன். அடுத்த நிலம் முல்லை, அடுத்து மருதம். இந்த குறிஞ்சிக்கும் மருதத்துக்கும் இடையில் முல்லை நிலம் இருந்தது. இடையில் இருந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் என்பதாலே அவர்கள் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆயர்கள். அதனால்தான் ஆயர்குல தலைவன், முல்லை நில இறைவன் என்று நமது பாட்டனை எழுதி வச்சிருக்கோம். அது மாயோன் என்று பேர் ஏன் வருது? மாயன் கோனார்ல மட்டும்தான் பேர் இருக்கா? தேவேந்தர்ல இருக்கு, தேவர் இருக்கு. எங்க அப்பா பாரதிராஜாவுடைய அப்பா பேரே பெரிய மாய தேவர் தான். மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு படத்துல நான் நடிச்சேன். மாயாண்டினா யாரு? வந்தா மாயன், மாயாண்டி. மாயன்னா என்ன? எப்படி மாயம் வருது? முல்லை நிலத்தில் ஆடு மாடு மேய்த்தலும் வேளாண்மை செய்தலும் தொழில். அதற்கு மூலமாக இருப்பது மழை. கருப்பா மேல வருது, அப்படியே பெய்யும் நினைக்கிறான். திடீர்னு மாயமா போயிருது, மாயமா வருது, மாயமா போயிருது. மாயம்னு கும்பிடுறான். கருமேகம் சூழ்ந்து மழை பெய்வதால் கார்வண்ணன், கருமுகிழன் என்று பெயர் வருது. மாயன். சின்ன மாய, பெரிய மாய, மாயாண்டி. மால்னா என்ன? கருப்பு. பெரிய கருப்பன் பெருமாள் ஆயிடுறான். அந்த கருப்புக்கு முன்னாடி மால்னு போட்டு அது மரியாதை அழைக்கணும், திருமால் ஆயிடுது. எல்லாம் நம்ம சாமியை கலவாண்டு போயிட்டேன். எப்படி? இந்த சினிமாவில இருந்து நம்மளை விரட்டினாங்க. எப்படி விரட்டினாங்க? சினிமா கேவலப்பட்டேன், சினிமா கரப்பைய, கூத்தாடிப்பை என்று பேசலாம். ஒரு சினிமாவில் நடிக்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், வாழ்றதுக்கு வீடு கொடுக்க மாட்டான். ஆனா ஆள்றதுக்கு 50 ஆண்டுகள் நாடை கொடுத்துருவான். நீ நல்லா பாரு. நாம கூத்தாடி பரம்பரை தானே. உன் பாட்டன் சிவைய கூத்தாடி தானே. அது என்ன உனக்கு இழிவு? என்ன உனக்கு இழிவு? சினிமா என்பது அறிவியலின் ஒரு அழகான குழந்தை, ஒரு உன்னதமான கலை வடிவானது. அதுல எவ்வளவோ செஞ்சிருக்கலாம். அது அசிங்க நினைச்சு உன்னை வெளியேற்றணும். நீனும் கேவலம் நினைச்சு வெளியே வந்த. ஆனா இந்த நாட்டை ஆண்டவன் எல்லாம் 50 ஆண்டுகள் அதுக்குள்ள இருந்தா தான். இதை நீ மறந்துட்ட. நீ அதெல்லாம் கவனிச்சுக்க. நீ என் தம்பி பாலச்சந்திரன் இறந்ததுக்கு எத்தனை பேர் இங்க இறந்தான் வேதனையில. ஆனா ஜெயலலிதா சிறைக்கு போனதுக்கு எத்தனை பேர் செத்தான் நல்லா கவனிச்சுக்க. உன் இனம் சார்ந்தது எத்தனை பேர் சூட ஏத்தனா, மெழுகுவர்த்தி ஏத்தனா, எத்தனை பேருக்கு ஊதுவத்தி ஏத்தனா, காவடி எடுத்தான், எத்தனை பேர் மண் சோறுதுண்டா, நேர்த்திக்கடன் எடுத்தான், முடிய சரைச்சான்னு நீ பாத்துக்க. ஆனா ஜெயலலிதா உள்ள போனதுக்கு எத்தனை பேர் மொட்டை அடிச்சுன்னு பாத்துக்க. நீ எங்க இருக்கு உன் நாடுன்னு பாத்துக்க. உன் பண்பாடு, உன் கலாச்சாரம், உன் சுயமரியாதை, உன் தன்மதிப்பு எங்க இருக்குன்னு நீ பாத்துக்க. நல்லா சிந்திச்சு பாரு. ஆனா விஜய்னு ஒரு நடிகர் இருக்காரு, அவருடைய படம், தலை வாங்குற படம் வெளியாக 2 இளைஞர்கள் தீக்குள் செத்து போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க இருக்குது உன் சமூகம்? எங்க இருக்குது உனது அரசியல் அறிவு, உனது அறிவு தெளிவு எங்க இருக்குன்னு நீ புரிஞ்சுக்க. விஜயகாந்த் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். ஐயா ராமதாஸ் அண்ணன் திருமாவளவனோட பெரிய தலைவரா? இந்த மண்ணுக்கு மக்களுக்கு அரும்பாடு ஆற்றிட்டாரா? 30 ஆண்டுகளா நடிச்சிருக்க.
அந்த காலங்களெல்லாம் நல்லா குடிச்சிருக்கு. அது தவிர வேற என்ன செஞ்சிருக்கிறாரு? என்ன செஞ்சிருக்கிறாரு? 7 ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவராக உன்னுடைய அரசியல் புரிதல், உனக்கு அறிவு தெளிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீ பாத்துக்க. நீ என்ன மானமுள்ள தமிழன்னு புரிஞ்சுக்க. உனக்கு யார் தலைவன் தேர்வு செய்ய தெரியலையே. அப்போ உன்னை அதிலிருந்து வெளியேற்றி விட்டு வந்தவன் அதுக்குள்ள இருந்தா வந்திருக்கான், இனியும் வருவான். அப்ப நீ விழித்துக் கொள்ள. பக்கத்தில் இருக்க கேரளாவில் மம்முட்டி, மோகன்லாலை விட சிறந்த நடிகர்கள் தமிழ்நாட்டில் உண்டா? ஆனா அவர்கள் ஏன் அரசியலுக்கு வர முடியல? நீ நடி, கைதட்டிலும் காசு தருவேன், அரசியலுக்கு வராதேங்கிறான். அது வேற இது வேறங்க. இங்கே ஒரு கவிஞர் எழுதுகிறான், தமிழ்நாட்டு இளைஞர்கள் இருட்டு அறையில் திரையரங்குகளுக்குள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கான தலைவர்களை என்று எழுதுகிறான். நீ ஒரு படம் நடிச்சு வெளியே வந்தா போதும் தலைங்கிற பல தருதலைகள் கூடி கப்பல் பட, வான்பட, காலாட்பட, கரும்புலி பட, காவல்துறை பட, உளவு படை என்று 6 படையை கட்டி நாட்டை நடத்தி வந்த என் தலைவன் பிரபாகரனை தளபதி போட்டுக்கலடா, கேப்டன் போட்டுக்கல. நமது பாட்டன் முருகனுக்கு கூட 6 படை கொண்ட வீடுதான் உண்டு. 6 படை கொண்ட நாடு கொண்டவன் நம் இனத்தின் பெருமகன் நமது அண்ணன் பிரபாகரன் மட்டும்தான். அவரே தன் பேருக்கு முன்னாடி கேப்டனும் போடல, தளபதியும் போடல, ஒன்னும் போடல. இவன் என்ன கர்மம்? எதுக்கு தளபதி? காயில கப்பலை ஓட்டிருப்பாங்களா ஒழுங்கா? அவங்க கேப்டன் போட்டுக்கிறாங்க. ஒரு மானம் கட்டதல்ல. அந்த திரைத்துறையிலிருந்து, சினிமாவிலிருந்து உன்னை எப்படி அசிங்கம் சொல்லி வெளியேற்றினானோ அப்படித்தான் இதுல இருந்து வெளியேற்றிட்டான். சீச்சி இதெல்லாம் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்க, சீ இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு கேவலம்னா நாமளும் அது கேவலம் இருக்குன்னு போயிட்டோம். அதெல்லாம் நம்ம ஐயா இமயவன் சொல்றார், குல முன்னோரை நம்ம போற்றணும். நமக்காக வாழ்ந்தவர்களை, நமக்காக போராடி உயிர் நீத்தவர்களை நான் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படித்தான் இந்த நிலத்தில் நமது மொழி செத்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக செத்து போன அந்த ஈகியர்கள், மொழிப்போர் ஈகியரை நாம் போற்றோம். அப்படித்தான் நமது அன்னை நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று போராடி உயிர் நீத்த அந்த 50,000 மாவீரர்களின் நாம போற்றோம் மாவீரர் தினம் என்று. அதுல ஐயா சொன்னாங்களே இமயவன் அவர்கள், நாம் நமக்கு இடுகாடா சுடுகாடா என்று. இடுகாடு விதைப்பதுதான், புதைப்பதுதான் தமிழர் மரபு. எரிப்பது நமது மரபல்ல. 50,000 மாவீரர்கள் தன் தாய் நிலத்தின் விடுதலைக்காக உயிரை ஈகம் செய்திருக்கிறார். 50,000 பேரில் ஒருவரை கூட என் தலைவன் பிரபாகரன் எரிக்கல, விதைச்சுட்டா இருக்கான். சமாதி கட்டல, நடுகள் தான் நட்டான். அது மரபு, ஒரு தொல்குடி சமூகத்தினுடைய மரபு. நடுகள் மரபினர் நாம், நடுகள் தான் நட்ட. வேணா மாவீரர் துயிலுமில்ல தப்பாரு, ஒருத்தர் கூட இதை எரிக்கல. தமிழர் மரபு சார்ந்து, அறம் சார்ந்து அரசாட்சி நடத்திய தலைவன் நமது தலைவன் பிரபாகரன் அவர்கள். அதை நாம புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் தான் இந்த 5 நில தெய்வங்களையும் போற்றுவது, கொண்டாடுவது நமது கடமை. அதுலதான் இந்த மாயவன் பெருவிழாவை கிருஷ்ண ஜெயந்தி என்னைக்கு எடுக்கணும் இருந்தோம், அதுக்கு அனுமதி கிடைக்கல. இப்போ அனுமதி எங்க கிடைச்சிருக்கு? எங்க ஆள் நடமாட்டமா இருக்காதோ அங்க கிடைச்சிருக்கு. நீ பாக்குற ஊருக்குள்ள கூட்டம் போட அனுமதி இல்ல. இதே ஜெயலலிதா கட்சியோ அல்லது கருணாநிதி கட்சியோ திமுக அதிமுக கட்டிருந்தா இங்க கொடுப்பாங்களா? ஊருக்குள்ள கொடுப்பாங்க. அப்ப என்ன நினைக்கிறீங்க நீ தெரிஞ்சுக்கணும். நாம் ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம், நீ புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தெரு ஓரத்தில் நிக்கிற நாம் ஊருக்குள்ள போறதுக்கு தான் அதிகாரத்தை தேடி ஓடும். அதுதான் முக்கியம். இந்த அரசு நிறுவாது, பாடத்தை திருத்தாது. இது தேசிங்கராஜா கோட்டை அல்ல, இது கோணவரிக்கோன் கோட்டை என்று நமது பாட்டணியின் வரலாறை பதிவு செய்யாது. ஆனால் வரலாற்றை நாமே பதிவு செய்கிற காலம் வரப்போகுது. இன்னையிலிருந்து இது கோனேரிக்கோன் கோட்டை என்று அழைக்கப்படுது. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் கோனேரிக்கோன் கோட்டை, கோனேரிக்கோன் கோட்டை என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வந்தவன ஒரு நாள் கிழிச்சு போட்டு நம்ம பாட்டைங்க வரலாற்று எழுதி கோனேரிக்கோன் கோட்டை வச்சிடறோம். உலகத்தின் தலை சிறந்த சுற்றுலா தலங்களில்
கோனேரிக்குன் கோட்டையும் ஒன்று, தஞ்சை பெருவுடையார் கோயிலும் ஒன்று, அப்படி நிறுவிட்டு போறோம். எவன் நம்மள கேட்க போற? அந்த புரிதல், அந்த தெளிவு தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு தேவைப்படும். அதனாலதான் ஓடி ஓடி வந்து இந்த வேலைகளை செய்யுது. மற்ற கட்சி இதை செய்யுமா, பேசுமா? அதுக்கு நோக்கம் இருக்குதா, அக்கறை இருக்குதா? இந்த அறிவார்ந்த பெருமக்களை அழைத்துக் கொண்டு வந்து எனது இளைய தலைமுறை பிள்ளைகளிடத்திலே தமிழர் தேசியத்தின் வரலாற்றை, இதன் பெருமைகளை, அருமைகளை சொல்லுங்கள் என்று ஏதாவது சொல்லுமா? என்ன சொல்லும்? திமுக ஏறனா தானை தலைவர், தன்மான தலைவர், டாக்டர் தலைவர் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போவான். இங்கிட்டு வந்தா நிரந்தர முதல்வர், வாழும் தெய்வம், அம்மா, கழகத்தின் நிரந்தர பொதுச்சாளர், நிரந்தர பொதுச்சாளர். இதுதான் பேச்சு. திமுக ஜெயலலிதாவை திட்டம், ஜெயலலிதா கட்சிக்காரங்க திமுகவை திட்டுவாங்க. இது தவிர வேற இந்த திராவிட கட்சிகளுக்கு கொள்கை என்ன இருக்கு, நோக்கம் என்ன இருக்கு? அப்ப உங்கள் பிள்ளைகள் இந்த வேலையை செய்வதற்கு காரணம் என்ன? எங்களை விட்டால் வேறு யாரு செய்வா இந்த வேலை? வேற யாரு செய்வா? உங்கள் பிள்ளைகள் எங்களை விட இந்த மண்ணை மக்களையும் நேசிக்கிறதற்கு எவர் உண்டு இங்கே? அதனால்தான் இந்த வேலையை செய்யும். போர் என்றால் நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? கத்தி அருவாள்லாம் தூக்கிட்டு சண்டைக்கு போறதல்ல போர். இது கருத்தியல் போர், அரசியல் போர். மாவோ சொல்றான், போர் என்பது ரத்தம் சிந்துகிற அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் என்கிறான். நாங்கள் ரத்தம் சிந்தாத போரை செய்து கொண்டிருக்கிறோம். அதான் இந்த மீட்பு போர். எல்லாத்தையும் மீட்கணும். இங்க வந்து தொழிற்சாலை தொடங்குறதுக்கு முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது. எல்லாருமே சொல்றாங்க தமிழ்நாடு முதலீடு செய்வதற்கு சரியான மாநிலமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் இல்லாத வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது, இங்கு வந்து முதலீடு செய்யுங்கள் என்று மத்திய அமைச்சர், மாநில முதல்வர் எல்லாரும் சொல்றாங்க. காரணம் என்ன? தகப்பன் இல்லாத வீடு போல தலைவன் இல்லாத நாடாக தமிழ்நாடு இருக்குது என்று அர்த்தம். எங்க முதலீடு செய்வான்? எங்க வந்து செய்வான்? என்ன தொழிலை செய்வான்? என் நிலத்தில், என் விளை நிலத்தில். அந்த தொழிற்சாலையே இங்க வந்து தொடங்கணும். இங்கதான் மனித உழைப்பு மலிவா கிடைக்குது, தடையற்ற மின்சாரம் கிடைக்குது, நிலம் கிடைக்குது. இங்க வந்து தொழில் தொடங்குற எந்த நாடாவது தன் சொந்த நாட்டில் நிலங்களை வாங்கியிருக்கா? குத்தகைக்கு தான் எடுக்குது. 90 ஆண்டுக்கு 100 ஆண்டுக்கு லீஸுக்கு எடுக்குது, ஒத்திக்கு எடுக்குது. திருப்பி 100 ஆண்டு முன் ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே அவன் இறந்து போனாலும் அவன் வாரிசு கிட்ட, அவன் பிள்ளைகிட்ட, சந்ததி கிட்ட ஒப்படைக்குது. இல்ல மறுபடியும் இந்த நிலைமை இருக்கு வேணா மறு ஒப்பந்தம் அன்னைக்கு இருக்கிற கணக்கு ஏற்ப போடுது. இது உலக நாடுகள் உள்ளது. ஆனால் அந்த நாடுகள் எல்லாம் ஏன் நாட்டிற்கு வரும்போது ஏன் குத்தகைக்கு எடுக்கிறது இல்ல? நிலத்தை ஏன் பறிக்குது? இந்த நிலத்தை கையகப்படுத்த அவசர சட்டம் ஏன் வருது? சொந்த நாட்டு மக்களிடத்துல அவசரமா நிலத்தை கைப்பற்ற வேண்டிய தேவையே வருது. ஆயிரக்கணக்கான நிலம் வைத்திருக்கிறவன் எடுத்து நிலமற்ற ஏழை குடிமக்களுக்கு கொடுக்கவா எடுக்குது? அதுக்கு அந்த சட்டம் யாருக்கு அவசர சட்டம்? இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்கிற கடைசி உரிமை. இது என் பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்த வீடு, இது காலங்காலமாக நான் பயன்படுத்தி வந்த வேளாண் நிலம், இது என் பரம்பரை சொத்து என்று இருக்கிற ஒரு உரிமைதான். அந்த ஒரு உரிமையும் பறிவாகிற வாய்ப்பு தான் நிலம் கையகப்படுத்துற அவசர சட்டம். ஒண்ணுமே முடியாது. பேசிக்கிட்டே இருக்கும் பசிமா இறங்கி போங்க, இந்த இடத்துல கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு, அரசாங்கம் எடுத்துக்கிச்சுன்னா பேசாம போக வேண்டியதான். அப்ப அந்த நிலத்தை எடுத்து கொடுக்குது. இதுல என்ன சொல்றான்? முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு செஞ்சு தொழிலை தொடங்கிட்டா நாடு பொருளாதாரத்தில் வளரும் என்று சொல்றான். இதை நாம நம்புறோம். இனிப்பான வார்த்தைகள் காதல் விழுது. வளர்ச்சி, வேலை வாய்ப்பு. பல தொழிற்சாலைகள் தொடங்கிட்டாங்க, வேலை வாய்ப்பு வந்துருச்சா? வளர்ச்சி வந்துருச்சா? அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. தொழிற்சாலையை தொடங்கினா வேலை கொடுப்பான், வேலை கொடுத்தா என்ன கொடுப்பான்? சம்பளம் கொடுப்பான். இப்ப நல்லா பாருங்க, எல்லாம் இலவசம். நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சலாம், மின்சாரம் குறைந்த விலைக்கு கிடைக்குது, தடையற்ற மின்சாரம். 1 மணி நேரம் அல்லது மின்தடை, அரை மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு அதில் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை மத்திய மாநில அரசுகளே ஈடுகட்டும், பொறுப்பேற்கும் என்று ஒப்பந்தம், புரிந்துணர்வு ஒப்பந்தம். 1 மணி நேரம் அரை மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டால் அதை இந்த அரசுகளை ஈடுகட்டும்.
அப்படி எதுக்கு தான் இப்ப என்ன நீங்க கவனிக்கணும், இது யாருக்கான நாடு, இது யாருக்கான தேசம், மக்களுக்கானதா உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கானதா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இப்ப அவன் தொழிலை தொடங்குறான், எனக்கு வெறும் சம்பளம் மட்டும்தான். அவன் என் உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பெருக்கி லாபத்தை பல ஆயிரக்கணக்கில் கொண்டு போவான். அந்த நாடு பொருளாதாரத்தில் வளருமா, சம்பளத்தை மட்டும் வாங்கி சாப்பிடுற ஏன் நாடு பொருளாதாரத்தில் வளருமா என்பதை அறிவார்ந்த என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். சம்பளத்தை வாங்கிட்டேன், அதை வாங்கி என்ன செய்ய போறேன், வயிறார சாப்பிடுவேன். எந்தாச்சு எங்க விளைநிலத்துல பறிச்சுக்கிட்டா இந்த அரிசி பருப்பு காய்கறி வெண்டைக்காய் கத்திரிக்காய் எங்க விளையும், எங்கிருந்து வரும், வெங்காயத்தை கொடுக்க முடியல இந்த வெங்காயங்களால. அதுல பாலைவன நாடு இஸ்ரேல இருந்து வருதுங்கிறான். வெறும் சுடுமணல் இருக்கிற வெங்காய விளை வச்சுங்க தரேன். இவ்வளவு அரிய பெரிய வளங்களை வைத்திருக்கிற நிலங்களை வச்சிருக்கிற ஏன் நாடு வெங்காயத்தை இத்தாலியிலிருந்து இஸ்ரேலிலிருந்து இறக்குமதி செய்யுது. ஒரு வெங்காயம் விளைவிக்க முடியல. இந்த ஆபத்தை புரிந்து கொள்ளும். அதனால நாங்க என்ன முடிவெடுக்கிறோம், ஒரு தொழிற்சாலை எனக்கு வேண்டாம். நீ என்ன வேலை செஞ்சாலும் 3 வேளை நான் சாப்பிடணும். அதான் ஒருத்தன் கவிதை எழுதுறான், கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, கடைசி நதியும் நஞ்சான பிறகுதான் தெரிகிறது இவனுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று இவனுக்கு தெரிய வரும் என்று எழுதுறான். பணம் மட்டும்தான் உங்க கையில் இருக்கும், ஒண்ணும் இருக்காது. அதனால நாங்க என்ன முடிவெடுக்கிறோம், இந்த நிலத்தையும் என் வளத்தையும் விட்டுட்டு எல்லாம் வெளியேறி எனக்கு ஒரு தொழிற்சாலையும் வேண்டாம். வேலை வாய்ப்பு நான் கொடுக்கிறேன் பாரு, வேலை வாய்ப்பு வேளாண்மை செய்வதே அரசாங்க வேலை, வேலை வாய்ப்பு. இப்போ ஆடு மேய்த்தல், மாடு மேய்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், கோழி வளர்த்தல், மீன் வளர்த்தல் அரசாங்க வேலை. போயிட்டேரு. பாய் முடைதல், கட்டில் பின்னுதல், பொட்டி முடைதல், மூங்கில் பாய் செய்வது, நாற்காலி செய்வது அரசாங்க வேலை. ஃபேக்டரி எல்லாம் நிறுவனம். நெசவு பூங்கா கட்டுறோம் நாங்களே. நெசவாளி அவன் முதலியார். நீ வா, இந்த சாதிக்காரன் இந்த வேலையை செய்யறது முதல்ல சாகடா, எல்லாரும் செய்யறா. நெசவு குயவன் பானை செய்யறது இல்லடா, எல்லாரும் செய்யறா. பானை ஃபேக்டரிடா, தொழிற்சாலைடா. நீ பானையை செஞ்சுதான் நாங்க மோர், தயிர், பனிக்கூழ், ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் நாங்க மண் கலையத்தில். இன்னைக்கு தானடா திருச்சி குறிச்சிடலாம். அன்னைக்கு மண்பானையில தானடா வச்சு ஜில்லு ஜில்லுன்னு நல்லா ஜில்லுன்னு தனியா குடிச்சுக்கிட்டு இருந்தோம்டா. யோசிக்க பயிர்களா, இன்னைக்கு மண்பானை சோறு கிடைக்கும் என்ற 5 நட்சத்திர விண்மீன் விடுதியில விற்காண்டா 400 ரூபாய் சாப்பாடு. மண்பானையில செஞ்சானா எதுல செஞ்சானா அங்க உள்ள பார்க்க முடியாது. சொல்றா எழுதி வைக்கிறான், மண்பானை சமையல் சிறப்பு சாப்பாடு 500 ரூபாய். பிறந்ததுல இருந்து அதனால சாப்பிட்டு இருந்தோம் நாங்க. எங்க கொண்டு நிறுத்திட்டான் பாரு ஒண்ணு. நீ பச்சையா இளநீ இருக்குது, தேங்காய் இருக்கணும். ஓ இளநீ சாப்பிட மாட்டா, சிறப்பா வெள்ளக்காரி மேல் ஒரு செவ்வெள்ள நீ சாப்பிடு. அது தேங்காய் ஆகுமா? ஆகாது. இந்த சீட்லெஸ் திராட்சை, சீட்லெஸ் ஒரு நோய் வந்திருக்கு. ஒரு மாம்பழத்தை நீ சாப்பிட்டு பாரு. முன்னாடி எல்லாம் ஒரு மாம்பழத்திலேயாவது கொட்டைக்கிட்ட வண்டு இல்லாம நீ பாத்திருக்கியா? இன்னைக்கு எந்த மாம்பழத்திலாவது வண்டு இருக்கா? வண்டு போனவன செத்துருது, மாம்பழத்தை கடிச்சோட செத்துருது. எப்படி போச்சுனே தெரியாது. அது பூவுக்குள்ளே அது அப்படியே அப்படியே உள்ள போயிருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு மாம்பழம் கூட பூச்சி மாம்பழம் இல்லையே, பூச்சி கத்திரிக்காய் இல்லையே. ஏன்னா பூச்சி கத்திரிக்காய் போய் பூச்சி கடிச்சாலும் செத்துருது. அது உடனே செத்துருது, நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு சாவோம். கதையை முடிச்சுட்டான். கள்ளப்படம்னு ஒரு படம், அது நடிச்சிருக்கிற அந்த நாட்டின் கலைகளை சொல்லுகிற ஒரு படம். அந்த படத்தில் நடிச்ச மலையாள நடிகர் கிருஷ்ணு பேரு. இளைஞன், அவனுக்கு ஒரு நோயும் இல்லை. நல்ல தினம் உடற்பயிற்சி கொடுத்துட்டு உடற்பயிற்சி செய்யற ஒரு இளைஞன் அந்த படத்துல நடிக்கிறாங்க. நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வாயில புற்று வந்துருது நாக்குல. அந்த நாக்குல இருக்க புற்ற சிகிச்சையில எடுத்துறாங்க. கொஞ்ச நாள்ல டக்குன்னு தொண்டைக்கில பரவிடுது. இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஆய்வு செய்யறாங்க. சிகரெட் இல்ல, மது இல்ல, புகையில இல்ல, ஒரு கட்ட வழக்கம் இல்லையே. இவனுக்கு எப்படா வாயில புற்று வந்துச்சுன்னு என்னடா செய்வாய்? உடல் நலத்துக்காக பச்சை காய்கறியில தின்பேங்கிற. பச்சை காய்கறி உடல் நலத்துக்கு தின்னல அவனுக்கு நோயாக மாதிரி புற்றா வந்து சாக போற. இப்படின்னா நீ எங்க இருக்கான்னு பாத்துக்க.
விவசாயி தற்கொலை பண்றாங்கிறது நீ செய்தியா படிக்கிற. அந்த செய்தியில நீ கொஞ்ச நாள் கழிச்சு சோர்லாம சாக போறாங்கிறது இருக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கலாம். விவசாயி 2 லட்சம் பேர் செத்துருக்கிறான்னா செய்தியில வரலாற்று பெருஞ்சோகம். ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்றான் என்றால் இன்னும் விரைவாக மிக குறுகிய காலத்தில் இந்த மக்கள் பட்டினியால் சாகப் போகிறார்கள் என்று அதற்கான சான்றுதான் அவன் சாவு. அதை நீ செய்தியா நினைச்சு போற. விவசாயம் நீ நினைக்கிறடி விவசாயம் செய்யறது படிக்காதவன் செய்யற வேலை, ஆடு மாடு மேய்க்கிறது படிக்காதவன் செய்யற வேலையே. ஒரு ஆடு 5000, ஒரு ஆட்டு விலை, ஒரு கிலோ கறி 500 ரூபாய். 100 பேருக்கு 90 பேர் கருதிங்கிறான். நல்லா கவனிச்சுக்க. என் பொருளாதாரமே இங்கதான் இருக்கு. எப்படா சீமா அந்த நாட்டை வளர்த்தெடுப்பாங்க? பொருளாதார வளர்ச்சி என்பது நாட்டில் சமமாக வளரணும். சீமான் உடல் ஆரோக்கியம்னா இடுப்பு கீழே சூம்பிக்கிட்டே போவோம், இதுக்கு மேல பெருத்துக்கிட்டே போவோம்னா அது வளர்ச்சி இல்ல, நோய். இந்த நாட்டில் இருக்க திட்டங்கள், டிஜிட்டல் சிட்டி இருக்கு, டிஜிட்டல் வில்லேஜ் இருக்கா? ஏன் வரல? ஹைடெக் சிட்டி, ஹைடெக் வில்லேஜ் இல்ல, அது வராது. ஏன் நகர்ப்புறத்துக்கு எல்லாரும் குவியறான்? தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான வேலை வாய்ப்பு நகரத்தில் இருக்குன்னு குவியறான். சென்னையில ஏன் ஒரு நெருக்கடி? எல்லாரும் ஓடியாரம். அப்ப என்ன செய்யணும்? தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பு மக்கள் வாழ்கிற கிராமத்தை நோக்கி நகர்த்தணும். நீ அங்கேயா நான் கொண்டாடுறா, உனக்கு தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பு. எனக்கு ஒரு வேலையுமே செய்ய தெரியாது ஐயா, பொட்டி தானே முடைய தெரியும். பொட்டியே முடைஞ்சு போனா எனக்கு நான் வித்துக்கிறேன். அரசாங்க வேலை 5000 சம்பளம் போடுறேன். இவனுக்கு நோய் என்ன? காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், காசானா அரசாங்க காசா இருக்கணும். அது அறிவிட்டவனே அரசாங்கத்துக்கு நீ கொடுக்குற காசாண்ட சம்பளம். இதை நீ ஏதா புரியாம இருக்கிற? அந்த நோயிலிருந்து எனக்கு மக்களை விடுதலை செய்யணும். உளவியல் நோயிலிருந்து. ஆடு மாடு மேய்த்தது அவமானம் அல்ல, தமிழன் தேசியனத்தின் தொழில், தொன்ம தொழில், அது நமது செல்வங்கள் என்று நிலைநாட்டணும். உலகத்துல எத்தனை நாடுகள் வெறும் பாலை மட்டும் வச்சு? டென்மார்க்ல ஆடுகளை மந்தியா மேய்க்குது. அதன் முடி, அந்த குளிர் தேசத்துக்கு ஏற்ப முடி, அதை செதுக்கி அப்படியே செய்யறான், விற்கிறான். அது காசு, கறி காசு. மாலத்தீவுல போய் ஒரு விடுதியில நான் சாப்பிடுறேன் ஆட்டுக்கறி. இது எங்க இருந்து? ஆஸ்திரேலியால இருந்து வந்ததுங்கிறான். இன்னும் 5 ஆண்டுகள தமிழ்நாட்டிலிருந்து போகும் மாலத்தீவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு கறி. உலகத்தில் தலை சிறந்த கறியை நான் ஏற்றுமதி செய்வேன், பால் ஏற்றுமதி செய்வேன். பால்ல இருந்து எடுக்கிற வெண்ணெய், தயிர், மோர், கட்டிகள், இனிப்பின் சுவை கட்டிகள், இனிப்புகள் எல்லாம் செஞ்சிருப்பேன். பால் கோவா, கேக்கு எல்லாம் அனுப்புவோம். நோக்கம் இருக்கணும். எங்க பிள்ளைகளை அப்படி வளர்க்கறது. இந்த பிள்ளைகளை குற்ற உணர்ச்சியில ஆடு மாடு மேய்ப்பது அவமானம்னா அரபு நாட்டுல, துபாயில, சேக்கு நாட்டுல போய் ஒட்டாங்க வச்சு கிடக்கு சூடு மணல்ல. இங்க டீ கிளாஸ் கழுவுறது, இந்த சாதிக்கார போய் எச்சு கிளாஸ் கழுவுறதோட அவமானப்பட்டு அங்க போய் கக்கூஸ் கழுவிட்டு கிடக்குது. வாடா, எதுக்குடா டீ கிளாஸ் கழுவுற? டீ கடை வைடா, பயன்படுத்தி தூர போடுற கோடை இருக்குடா. ரெட்ட கோடையெல்லாம் வைக்காதடா, சங்க அறுத்து போட்டுருவேன். 2 கோடை 3 கோடை போடாதடா. எல்லாருக்கும் ஒரே கோவலை. ஒரு குப்பை கூட வைடா, வரிசையா நீங்க குடிச்சுட்டு தூர போட்டு போறோம். உனக்கு என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்? உள்ளூர்காரன் உனக்கு சாதி தெரியுது. இந்த சாதிக்கார பேச்சு கிளாஸ் கழுவுதான் நீ நினைச்ச. கேரளால இருந்து மலையாளி வந்தான், அவனுக்கு நீ எல்லாருமே பாண்டிதான் அவனுக்கு. அவனுக்கு ஒரு சாதியும் தெரியாது. உள்ளூர்காரனுக்கு சாதி தெரியும், வெளியூர்காரனுக்கு சாதி தெரியாது. இப்போ உள்ளூர்காரனுக்கு சுடுகாடு தெரியும், பயம். வெளியூர்காரனுக்கு சுடுகாடு தெரியாது, பயம் இருக்காது. ஆனா தண்ணிக்கு ஆழத்துக்கு போய் போடுவான். உள்ளூர்காரனுக்கு ஆழம் தெரியும், அதனால அங்க ஆழம் இருக்கு போகக்கூடாதுன்னு. வெளியூர்காரன் ஆழம் தெரியும், போய் மாட்டிட்டு சாவான். அது மாதிரி இவனுக்கு உள்ளூர்காரனுக்கு சாதி தெரியும். இந்த சாதிக்கார போய் கிளாஸ் யாரா கழுவுறது அப்படின்ட்டு அங்க போய் கக்கூஸ் கழுவுறது. கண்ணுக்கு தெரியாம போய் அவங்க நாட்டில அது போய் அவன் வந்தான். ஒரு தொண்டுக்குள்ள சின்ன சந்துக்குள்ள ஒரு டீ கடையை போட்டான். ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் பேர் தேநீர் குடிக்கிறாங்க கணக்கீடு. ஒரு நாளைக்கு 10 தேநீருக்கு குறையாம குடிக்கிற ஆள் பல ஆயிரம், பல லட்சத்தில் இருக்கான். 8 தேநீர் 9 தேநீர் குடிக்கிறான். 8 முறை குடிக்கிறான், 10 முறை குடிக்கிறான். ஒரு தேநீரின் விலை 8 ரூபா. அப்ப எவ்வளவு பொருளாதாரம் சுரண்டப்படுதுன்னு பாரு. நீ விட்டுட்ட அந்த கடையை வைக்காம. உணவகம் வைக்கிறியா? நீ வைக்க மாட்ட. ஏன்? எச்சிலை எடுக்க சொல்லுவேன். அது பெருமைடா. நம்ம இனத்தின் பெருமை. விருந்து படைச்சு இலையை எடுத்து போடுறது பெருமை. அதை நீங்க எடுக்கல.
அது மலையாளி வந்தா, உணவு வந்தா, தெலுங்கு வந்தா எல்லாரும் இந்த கடையை வச்சுட்டு இடையே அங்க வை எடுக்கும் அப்படின்னு போயிட்டான். ஏடா கையில தான் உரை இருக்கு, போட்டுக்கிற வேண்டியதான். ஒரு கூடை தள்ளிட்டு போய் தள்ளி தள்ளி விட்டா விழுது. இதுக்கு நீ வெட்டப்பட்டு அந்த உறுதி விடுதி வைக்கல. எத்தனை பேர் நீ உணவு விடுதி வச்சு நடத்துற வாழ்ற நீ? அப்ப இதெல்லாம் செய்யறது அவமானம். நீ வெளியேறிட்ட, உன் பொருளாதாரம் வேற ஆள்கிட்ட போயிடுச்சு. பொருளாதாரம் போனோன்னு உன்ட வறுமை வந்துருச்சு. வறுமை வந்தோடனே கை கட்டிட்டா, ஐயா சாமி ஏசாம கடன் கொடுங்க. கடைசி வரைக்கும் கையெட்டி நிக்கிற அடிமையினமா போயிட்டு. இது இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு வசதி ஆயிடுச்சு. உனக்கு இயற்கையில இருக்கிற வறுமை, அதை ஒட்டி இருக்கிற அறியாம, அதனால இருக்கிற மறதி அவனுக்கு வசதியா இருக்கு. காலையில ஒண்ணு பேசுறான், சாயந்தரம் ஒண்ணு பேசுறான். நீ என்னடா காலையில இப்படி பேசுறீங்க, சாயந்தரம் இப்படி பேசுறீங்கன்னு கேட்க முடியல, மறந்துடுற. அதனால என்ன பண்ணுது திமுக, அதிமுக ஆட்சிக்கு வரும்போது ரோடு போட தோண்டும் குழி. 5வது வருஷம் தேர்தல் வர 4 மாசத்துக்கு முன்பு மூடும். வண்ணவா பாரு, இதுதான் எங்க ஆட்சி முறை. மொத்தமா நம்மளை முடிச்சுட்டாங்க. இனி மீண்டு எழ வேண்டிய தேவை இருக்குது. அதனால்தான் இதை மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி என்று அறிவித்தார். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற பேரறிவிப்பு செய்தோம். என்னடா மாற்றுவான்னு கேட்கிறேன். எல்லாத்தையுமே மாற்றுவேன். பணம் இருக்க வந்த அரசியல் செய்ய முடியும், முதல்ல அதை ஒழிக்கிறேன். அண்ணாதான் சொன்னார், எல்லாரும் இந்நாட்டின் மன்னர்கள், சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். அவர் தான் சொன்னார். எல்லாரும் இந்நாட்டின் மன்னர்கள்னா காசி ஆனந்தன் அண்ணன் தான் ஒரு கவிதையில் சொல்றாரு. காசு வைத்திருந்தவன் அரசாண்டான், அன்று அரசாண்டவன் காசு வைத்திருந்தான், மன்னராட்சி. இன்று காசு வைத்திருக்கிறவன் அரசாளுகிறான், மக்களாட்சி என்று. இதை முதல்ல மாற்றணும். மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றிய நிலையை முதல்ல நாம மாற்றோம். தேர்தலில் போட்டியிட கேட்கிறது, அண்ணா என்கிட்ட காசு இல்லையே, உனக்கு தான் தேர்தலில் நிக்க இடம் கொடுக்கிறோம், நீ நில்லு, கட்டாயமா நில்லு. காசு இல்ல, பிச்சை எடு, போய் மக்கள்கிட்ட பிச்சை எடு, கேளு அவன்கிட்ட. என்னப்பா காசு சேர்க்கிறேன்னு, நீ காசு வாங்காம ஓட்டு போடுவியா? வாங்கிட்டு போடுற. ஏன் போடுற? வறுமை. நீயே காசு இல்லாம தானே அவன்கிட்ட காசு வாங்கி ஓட்டு போடுற. அப்ப நீ மெத்த புள்ள என்கிட்ட காசு இருக்கும், எனக்கு கொடுக்க காசு இல்லை, நீ ஏதாவது எனக்கு செலவுக்கு தா என்று வாங்கிக்கிட்டு வேலையை செய். நீ போ, நம்ம ஆத்தால போய் அக்கா தங்கச்சி கையேந்தி நில்லு. வீட்டுல எதுக்குமே உதவாத பழைய பொருள் தான் எடுத்து போட சொல்லு. செய்தித்தாள், பிளாஸ்டிக் குடம், குடிச்சிட்டு போட்ட குவாட்டர் போத்தல், பீர் போத்தல், அரிசி, பருப்பு, மிளகாய், உப்பு, எதா இருந்தாலும் வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. பழைய செய்தித்தாளுக்கு ஒரு விலை இருக்கு, பழைய இரும்புக்கு ஒரு விலை இருக்கு. வித்துட்டு அந்த காசை வச்சு அதுல இருந்து நீ தேர்தலை எதிர்கொள்ளு. பணம் கொடுத்து நம்ம தேர்தலை செய்ய முடியாது. மேடை கூட இந்த அளவு கூட மேடை வேணாம், கட்ட வண்டியை திருப்பி போடு, ஏறி நின்று பேசுவோம். மக்களோடு மக்களுக்காக நின்று பேசுவோம். எல்லாரும் மேல இருந்து பேசுவான், நாம மட்டும்தான் மக்களோடு மக்களா தரையில் நின்று பேசுவோம். நாம் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள். அதான்டா புரட்சி, அதான் புரட்சி. ஊழலை ஒழிக்கிறோம், லஞ்சத்தை ஒழிக்கிறோம், இந்த சாதி மத வேற்றுமைகளை வேற இருக்கிறோம். தமிழ் தேசிய மக்களா மேல எழுந்து நிற்கிறோம். நாம் தமிழர்கள். அந்த பெருமைமிக்க பெருங்குடியில் நாம ஒன்று திரள்றோம். இமயத்திலும் ஈழத்திலும் ஒரு சேர பறந்த கொடி புலிக்கொடி. நமது அருமை பெரும்பாட்டன்கள் அருண்மொழி சோழனும் அரசியலிலும் ஏந்தி பிடித்த புலிக்கொடியின் நினைவுகளே நாம் தமிழ் மான பிள்ளைகள் திரண்டு நிற்கணும். விட்டக்கூடாது. இதை விட்டா அரிய வாய்ப்பு நமக்கு இல்லை. இது கடைசி தருணம், கடைசி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. ஒரு துளி ரத்தத்துல உயிர் பெற்று எழுதுற மாதிரி வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் அந்த வேரிலிருந்து நாற்பக்கமும் அப்படியே கிளர்ந்து தழைக்கும் மரம் போல நாம் இந்த தேசிய மக்கள், அழித்து ஒழிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் திடீரென்று வளர்ந்து மேடல வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்கு பேர் தான் புரட்சி. அதை நாம செய்யணும். இந்த மாயூன் பெருவிழாவை இது ஒரு தொடக்கம். ஒவ்வொரு ஆண்டும் கிருஷ்ண ஜெயந்தி அவங்க கொண்டாடுற அந்த நேரத்தில் நம்ம மாயூன் பெருவிழாவை நாடு முழுக்க வீரத்தமிழர் முன்னணி நாம கொண்டாடணும். அதே போல இந்திரன் பெருவிழா, நமது அருமை பெருமாட்டி கண்ணகி அப்பத்தா கோயிலுக்கு போறோம். 3 கிலோமீட்டர் நடக்கிறோம். என் தம்பி பூம்புகார்ல இருந்து நடந்து வருவான். நாம 10,000 பேருக்கு மேல 3 கிலோமீட்டர். சோழ பாட்டனுக்கு 1 கிலோமீட்டர், சேர பாட்டனுக்கு 1 கிலோமீட்டர், பாண்டிய பாட்டனுக்கு 1 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் நடக்கிறோம்.
போறோம். நமது பாட்டை இமயத்திலிருந்து கல் எடுத்து வந்து நம்ம அப்பத்தாவுக்கு கோயில் கட்டினது குட்டிச்சோரா போடல, நாம கும்பிடுறதுக்கு தான். ஜிரிப்பான், கேவலமா பேசுவான். பேசினா அவன் கேளு. கலைஞர் இந்த கடற்கரை ஓரத்துல கடற்கரையில கண்ணைக்கு செத வச்சது கையெடுத்து நாங்க கும்பிடவா காக்கா கழிவு போடவான்னு கேளு. கையெடுத்து கும்பிடு. நமது இன முன்னோர்கள், நமது குல முன்னோர்களை போற்றுவது நமது மாண்பு, மரபு, கடமை. அதை நாம செய்யணும். தமிழர் மெய்யில் அறிவியல் சார்ந்த மெய்யில், அறம் சார்ந்த மெய்யில். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தில் எந்த மறையும் போதிக்கல. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பு என்று சொன்னது. யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்று உலகத்தில் எந்த நாட்டிலும் ஒரு தத்துவம் இல்லை. இதை தாண்டி ஒரு பொது உடைமை சித்தாந்தமே கிடையாது, தத்துவமே கிடையாது. இதை தாண்டி கம்யூனிஸ்டமே இல்லை. அந்த பெருமையோடு என் இனப்பிள்ளைகள், வருங்கால தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கும் என் உடன் பிறந்தார்கள், பாசத்துக்குரிய தம்பி தங்கைகள், நீங்கள் எழுச்சியுற்றவர். சாதி மத உணர்ச்சியை தாழ்த்தி தமிழ் தேசிய இனத்தின் மகன் என்கிற உணர்ச்சியை மேலே உயர்த்தி நீங்கள் எழும். அதான் ரொம்ப முக்கியம். இன்றிலிருந்து நாம் தமிழர் பிள்ளைகள் எவ்வளவோ மாற்றத்தை நான் பார்த்தேன். அரபு நாட்டில் இருக்கிறான், மலேசியாவில் இருக்கான், சிங்கப்பூர்ல இருக்கான். அவனுக்கு இங்க ஒரு குழந்தை பிறந்துட்டா, அண்ணனுக்கு பிறந்துட்டா, தங்கைக்கு பிறந்துட்டா, சொந்தத்தில் பிறந்துட்டா, உடனே எனக்கு அழைத்து கேட்கிறான், அண்ணா தூய தமிழில் பெயர் வைக்கணும், தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு சொல்லுங்க என்று சொல்றான். மாற்றம் மாற்றம். என் பிள்ளைகள் எல்லாம் பேரை விரும்பி விரும்பி மாற்றிக் கொள்கிறார்கள். சங்கர் என்பவரை ஒளிவேந்தன் என்று, தேசிங்கன் ஒருவனுக்கு பெயர் என் தம்பிக்கு கொற்றவன் என்று பெயர் மாற்றணும், மாற்றிக்கொள்றோம். தவறு இயல்பு. அதை தெரிந்தே மாற்றாமல் இருப்பது அதுதான் மாபெரும் தவறு. அதைத்தான் நாங்கள் மாற்றிக் கொண்டிருக்கோம். பல மாற்றங்களை தமிழர் இடத்தில், தமிழர் தேசிய இனத்தின் வரலாற்றில் நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதைத்தான் என் தலைவன், தமிழருக்கென்று ஒரு வரலாறு இல்லை. இன்னைக்கு பாண்டிய நெடுஞ்செழியன் எனது பாட்டன் மதுரை ஆண்டான் என்று எனது காப்பியம் தான் உணர்த்துது. எங்களுக்கு என்று பாண்டிய நெடுஞ்செழியன் பாண்டிய மன்னனின் வரலாறு இல்லை. அங்கென்றும் இங்கென்றும் இலக்கியங்களில் தான் செய்திகள். ஆனால் இப்ப நான் என்ன சொல்றேன், என் தலைவன் என்கிட்ட என்ன சொன்னார், நமக்கென்று வரலாறு இல்லை, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும் என்று சொன்னார். அதையும் அவன் பிள்ளைகள் மாற்றுகிறோம். ஒரு இனம் போராடி செத்தது என்றில்லை, ஒரு இனம் போராடி போராடி வென்றது என்ற வீர வரலாற்றை அந்த பெருந்தலைவனின் பிள்ளைகள், பிரபாகரனின் ரத்த பிள்ளைகள் நாங்கள் இந்த நிலத்தில் நிறுவி காட்டுவோம். தமிழர் அரசை தமிழர் நிலத்தில் அமைப்போம். எங்க அன்னை தமிழை அரியணையில் ஏற்றுவோம். தமிழ் ஆளும், தமிழ் வாடும், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலையை தமிழர் நிலத்தில் உருவாக்குவோம். செய்வோம். நாங்க நினைக்க பிறந்தவங்க அல்ல, நிரூபிக்க பிறந்தவங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நின்றார்கள், வென்றார்கள் என்றுதான் வரலாற்றில் செய்தி பதிவாகமே ஒழிய வேற செய்தி பதிவாக வாய்ப்பில்லை. பிள்ளைகள் சத்தியமே உருவமாக வாழ்ந்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள். நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். சத்தியம் சாகாது. சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை என்று எங்கள் தலைவன் பிரபாகரன் சொன்னது போல, சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாதாரணமானவனும் சரித்திரம் படைக்கலாம் என்கிறார். அப்படி சத்தியத்திற்காக சாக துணிந்து நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். நாங்கள் நிறுவி காட்டுவோம். தமிழர் நிலத்தில் தமிழர் அரசை அமைப்போம். அந்த அரசு வலிமை கொண்டு தமிழர் அரசாங்கம் கட்டும். அத்தனை மாவட்ட ஆட்சியாளரையும் ஐயா சகாயத்தை போல நிறுவும். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிறுத்து என்கிற அந்த பெருமகனின் தத்துவத்திற்கு ஏற்ப எமது தாய் நிலத்தில் வலிமையான தமிழர் அரசாங்கத்தை கட்டி அமைப்போம்.
இந்த அரசாங்க வலிமையை கொண்டு தமிழ் தேசிய மக்களுக்கென்று பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்தில் ஒரு தேசம் படைக்க தமிழ் தேசிய அரசியல் புரட்சியை முன்னெடுப்போம். இன்னைக்கு நாங்கள் சாதாரணமான பிள்ளைகள், பேசுவது சபைக்கு ஏறுவதில்லை. நாங்கள் எங்கு நின்று பேசினாலும் உலகத்தின் காதுகளுக்கு விழுகிற உயரத்துக்கு தமிழ் பிள்ளைகள் உயரே உயரே ஏறி செல்லும். இன்னைக்கு சீமான் சொல்வது சாதாரணமாக இருக்கலாம். எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாத அன்பு மக்களே. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இதிகாசங்களும் தத்துவங்களும் புராணங்களும் வேதங்களும் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு 4000 பேர், 4 லட்சம் பேர், 4 கோடி பேர், நாடு உலகம் எல்லாம் சொல்லுகிற நிலைக்கு தமிழ் பிள்ளைகள் உயர்வு. இன்று நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் மொழி தமிழ், எங்கள் குடி தமிழ் குடி, எங்கள் மலை திருக்குறள், எங்கள் வழி தமிழம், எங்கள் வழிபாடு இயற்கை, எங்கள் தெய்வங்கள் மூட்டோ. இதான் எங்களது மரபு. அந்த வழியிலே மாயோன் எங்கள் தெய்வம். அவரை போற்றுவது, அவரை வணங்குவது, கொண்டாடுவது தமிழ் தேசியத்தின் மாண்பு மரபு. அந்த வழியிலே இந்த மாயோன் பெருவிழாவை நடத்துகிறோம். இது ஒரு தொடக்கம், எளிய தொடக்கம். வருகிற ஆண்டுகளிலெல்லாம் நாம் தமிழர் கட்சி மேலே ஏறி ஏறி வளர வளர இன்னும் தமிழகம் எங்கும் தைப்பூசத்தன்னைக்கு திருமுருகன் திருக்குமரன் திருவிழா என்று தேசத்தின் தெருக்களெங்கும் கொண்டாடுவோம். மாயன் பெருவிழா, இந்திரன் பெருவிழா, எங்கள் அருமை பெருமாட்டி கண்ணகி பெருவிழா, எல்லா விழாக்களையும் கலாச்சார திருவிழாக்களாக பண்பாட்டு பெருவிழாக்களாக கொண்டாடுவோம். அதற்கான ஒரு எளிய அரிய தொடக்கமாக இந்த மாயோன் பெருவிழாவையும் செஞ்சிக்கோட்டை மீட்பு போரையும் நாங்கள் பார்க்கிறோம். செஞ்சிக்கோட்டை இனி செஞ்சி கோட்டை அல்ல, நமது அரும்பெரும் பாட்டன் கோனேரிக்கும் கோட்டை என்று இன்றிலிருந்து அழைக்கப்பட வேண்டும். எவன் அழைக்கிறானோ இல்லையோ மான தமிழ் மறவர்கள் நாம் அழைப்போம். நமது அருமை பெரும்பாட்டன் ஆனந்த கோன், அவர் அன்பு மகன் கிருஷ்ணகோன், அவருடைய அருமை மக்கள் கோனேரிக்கோன் கோவிந்தகோன் கட்டிய கோட்டை இந்த கோட்டை என்று நாம் நிலைநாட்டுவோம். வரலாற்றில் அதை மாற்றி நிறுவுவோம் என்று உறுதியோடு உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களை